1 வீக் முன்னாடி இந்த ஸ்டாக் கொடுத்துருந்தேன். ஈவி பேஸ் ஸ்டாக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எதுக்காக இந்த ஸ்டாக் கொடுத்துருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருந்தாங்க. இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஆர்டரும் கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ஒரு பெரிய பிரேக் அவுட் பண்ணி இப்படி தான் ட்ராவல் ஆகுன்ற மாதிரி நம்ம சேனலில் 3 வீக் கொடுத்துருந்தோம். ஸோ வேணும்னா போய் அதோட ரிவ்யூ பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லாவே வந்து பூம் ஆகிருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் மெக்கானிக்கல். ஸோ இந்த ஸ்டாக் பார்க்குறதுக்கு 2 காரணம். ஒன்று, நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்து இந்த குவார்டர் ரிசல்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் சிமிலர் பேட்டர்ன் அந்த ஸ்டாக் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் எடுத்தோடனே ஒரு லார்ஜ் என்கல்ஃபிங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்னோட கன்சிடரேஷன் மேபி எப்படி இருக்கலாம்னா, ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். வந்துட்டு இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 2750க்கு மேலே போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் இன் லோ அண்ட் செல் இன் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஸோ 49% வந்து ஊந்திருக்கு. சரி, இப்போ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் என்ன நடந்திருக்குன்ட்டு பார்த்துட்டோம். இப்போ ஃபண்டமெண்டலி அண்ட் நியூஸ் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். நியூஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு 579 crores ஆர்டர் கிடச்சிருக்கு. எங்கே இருந்து கிடச்சிருக்குன்னா BHEL. ஸோ இதால் இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு 16% மூமெண்ட், ஐ மீன் 5% ஏறி அங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்டம் போயிட்டே இருந்தது. ஸோ BHEL பார்த்திங்கன்னா 3% வரைக்கும் ஏறி இருந்தது. இப்போது இதோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 2525, ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 crores கிட்ட இருக்குது. ஸோ டிசம்பர் 2023 டு டிசம்பர் 2024 நீங்கள் பார்க்கும்போது சேல்ஸ் 21% ஏறி இருக்குது, EPIT 14% ஏறி இருக்குது, நெட் ப்ராஃபிட் 33% ஏறி இருக்குது, அண்ட் EPS 33% ஏறி இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்காங்க. ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. டெக்னிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த ரீசன், இந்த பர்டிகுலர் 3 ரீசனால் இந்த ஸ்டாக் மேலே போகும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நான் சொல்கிறேன், மற்றவங்க சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணுன்னு எந்த அவசியமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக இதுதான் நடக்கும்ன்றது கிடையாது. ஸோ யுவர் மணி, அனலைஸ் 1 or 2 and do the decision. That is very important. நான் இந்த மாதிரி ஷேர் அனலைஸ் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.